ദേവശത്രുക്കളാം ദാനവന്മാരുടെ മേലാളിമാരുണ്ടായി രണ്ടു വീരർ. ജ്യേഷ്ഠാനുജന്മാരാം രംഭകരംഭന്മാർ കാലനെ പോലും വീരപ്പിക്കുന്നോർ. എന്നതിൻ രംഭന്റെ പുത്രൻ മാഹിഷനെന്നുണ്ടായി വന്നിതോരു കന്ദുഷ്ടൻ. ദേവന്മാർക്കൊക്കെയും പേടി വളർത്തുന്ന ഘോരൻ മാഹിഷൻ വളർന്നു വന്നു. ദത്തശാപം കൊണ്ട് ലീലാമാഹിഷിയായി വീരകരംഭന്റെ പുത്രിയായി. ഉഗ്രമുഹൂർത്തത്തിൽ വന്നു പിറക്കയാൽ സ്വർഗനിവാസികൾ ഞെട്ടിപ്പോയി. എന്തിനീ വന്നു ഭാവിക്കുമെന്നോർത്തിട്ട് ചിന്താസമുദ്രത്തിൽ മുങ്ങിദേവർ. കാലക്രമത്തിൽ മാഹിഷൻ ബലശാലി കാലനെ കൂടി ഭയപ്പെടുത്തി. മേലാളന്മാരായി വാഴും ദേവർകളെ ആട്ടിയോടിച്ചു പീഡിച്ചു സ്വർഗം. അന്നവനിത്തരമക്രമം ചെയ്കയാൽ നാഗം നരകത്തെ പോലെയായി. ഭ്രഷ്ടരാം ദേവന്മാരോടി മറഞ്ഞു പോയി അംബികാദേവിയെ രാപ്പകലും. ചിന്തിച്ചു ചിന്തിച്ചു വാഴ്ത്തി സ്തുതിക്കയാൽ അംബ മഹേശ്വരി ബദ്ധരോഷം. വേഗത്തിലെത്തിയ ദുഷ്ടനെ പോരിനായി ആഹ്വാനം ചെയ്തു മാധുരമായി. അപ്പോൾ ആർത്തെത്തിയ ഘോരമാഹിഷനെ യുദ്ധവിദഗ്ധതയോടുകൂടി തോൽപ്പിച്ചു ലോകൈക കണ്ടകൻ തന്നോടെ ഖണ്ഡം മുറിച്ചു വലിച്ചെറിഞ്ഞു. ദേവകളാശ്വസിച്ചാനന്ദമോടുകൂട മഹാശക്തിയെ കൂപ്പി കൂപ്പി സ്വസ്ഥാനമേറി സൂഖിച്ചു മുന്നേ പോലെ. വാസവനോടത്ത് വാസമായി ത്രൈലോക്യ കണ്ടകനായ മാഹിഷനെ ലോകജനനിയാം ദുർഗാദേവി കൊന്നു കളഞ്ഞുവെന്നുള്ളൊരു വാർത്തയെ ഞെട്ടി വീറച്ച മാഹിഷി കേട്ടു. ജ്യേഷ്ഠനെ കൊല്ലിച്ച ദേവസമൂഹത്തെ ദുർഗയോടൊപ്പം നശിപ്പിക്കും ഞാൻ എന്നുഗ്രഹമായിട്ടുള്ളത്തിലുറച്ചുകൊണ്ടപ്പോഴേ മാർഗങ്ങൾ ആലോചിച്ചു. മഹിഷിയായിട്ട് ജന്മമെടുത്ത് அந்த லீலையோடு பராக்கிரமத்தை எடுத்து சொல்லவாக்கும் சேராங்க. தேவசத்ருக்களான அசுரர்களை பரிக்கிற ராஜாக்களாயிட்டு ரெம்பனும் கரம்பனும் அண்ணா தம்பிகளாயிட்டு இருந்தா காலன்கொடியும் இந்த அசுர ராஜாக்களை பார்த்து பயந்தது. இதுல ரெம்பனோடு புத்திரனாயிட்டு மகிஷன் அப்படின்னு ஒரு அசுரன் உண்டாയി வந்தான். அந்த மகிஷனை பார்த்து தேவர்கள் கொடியும் பயந்து நடுங்கினான். சிங்க சொப்பனமாயிருந்தான் அந்த அசுரன். துஷ்டனான மகிஷன் பெருசாயி வந்துட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே
ദത്തശാപത്താല് ലീലൈ മഹിഷിയായിട്ട് കരമ്പനോട് പുത്രിയായിട്ട് ജനിക്കറ. അണ്ണാമാന രമ്പൻ அந்த ரெம்பனுக்கு புத்திரனாயிட்டு மகிஷனும், தம்பியான கரம்பன் அந்த கரம்பனுக்கு புத்திரியாயிட்டு அந்த மகிஷி அப்படிங்கிற லீலையும் பிறக்கறா. உக்ரமான முகூர்த்தத்திலேயாக்கும் பிறக்கிறது. அதானது அந்த மகிஷி பிறந்த அந்த முகூர்த்தம் ரொம்ப கெட்ட நேரமாயிருந்தது, உக்ர முகூர்த்தமாயிருந்தது. ஒவ்வொருத்தரும் பிறக்கிற அந்த டைமு அது அவளோட கேரக்டரை டிசைடு பண்றது. லக்ன சமயம் அப்படின்னு சொல்றதாக்கும் இந்த பிரகிருதி நமக்கு நிச்சயிக்கிற அந்த விதி. கண்டாந்த யோகத்துல ஜனிச்ச துரியோதனன் குலத்தை முடிக்கிறதுக்கு தகுந்த டைம்லயாக்கும் ஜனிச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி புண்ணிய முகூர்த்தத்துல பிறந்திருக்கிற குடும்ப சிரேஷ்டரா இருக்கிறவாளையும் நம்ம பல கதைகளிலையும் பார்த்துட்டோமே. இனி என்ன சம்பவிக்கும் அப்படின்னு நினைச்சு தேவர்கள் எல்லாம் ரொம்ப சங்கடம் அனுபவிச்சா. பலசாலிகளான மகிஷன் அட்டாட்டஹாசம் செஞ்சான். நாகம் அப்படின்னு சொன்னாக்கா சொர்க்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த மகிஷாசுரனோடு பராக்கிரமத்தால சொர்க்கம் நரகமாயிட்டு மாறித்து. சொர்க்கத்திலேந்து இறங்கி ஓடின தேவர்கள் எல்லாம் சாட்சால் துர்காதேவியை சரணம் பிராபிச்சா. ராப்பகலும் பகவான துதிச்சு பூஜை பண்ணினா. அம்பாள் அவளோட முன்னால பிரத்யட்சப்பட்டா. அவளை காப்பாத்துறேன் அப்படின்னு அம்பாள் சொன்னா. சொன்ன நொடி இடையில அம்பாள் மகிஷாசுரனை போர் செய்யறதுக்கு கூப்பிடுறா. இந்த மகிஷாசுர நிகிரகம் நம்ம தேவி மகாத்மியத்துல பார்ப்போம். அந்த துர்காதேவி லோக சத்ருவான மகிஷாசுரனோடு கழுத்தை முறிச்சு தூக்கி வீசினா. தேவர்கள் இதை தெரிஞ்சுண்டு ரொம்ப ஆறுதலோடு கூடிட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு தேவிய கைகூப்பி ஸ்துதிக்கிறா. அதுக்கப்புறமா சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு சுகமாயிட்டு வசிக்கிறா. சித்தப்பா பொண்ணான அந்த கரம்பிகை அவளோடு அண்ணாவான அதானது பெரியப்பா பையனான மகிஷனை துர்காதேவி கொன்னாச்சுன்னு தெரிஞ்சு அப்படியே பயந்து நெட்டி வரைச்சு நிற்கிறா. உடனடியா ஒரு பிரதிஜை பண்றா மகிஷி. என்னோடு அண்ணாவை கொல்ல வச்ச தேவ சமூகத்தையும் அண்ணாவை கொன்ன அந்த துர்காதேவியையும் நான் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னாக்கும் சபதம் போடுறா. அது அந்த அளவுக்கு ஈஸி இல்லை அப்படிங்கிற விஷயம் அவளுக்கே தெரியும். அதனால வரபலத்தால நல்ல சக்தி உண்டாக்கி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மகிஷி நிறைய யோசனை எல்லாம் பண்றா. என்ன பண்ணலாம் இப்படி சக்தி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு யோசனை பண்றா. ലോകജനകനാകുന്ന ചതുർമുഖൻ തന്നെ പ്രസാദിപ്പിച്ചിടേണം ഞാൻ. ആയതിനുള്ളൊരു മാർഗമോവൻ കാട്ടിൽ മായം വീട്ടുള്ള തപസ്സു മാത്രം. ശങ്കരൻ തന്നെ പാകുത്തോരു പാർവതി പച്ചില തിന്നു താപസു ചെയ്ത് എന്നൊക്കെ ഓർത്തു കണ്ടപ്പോഴാ കാടിനെ ലക്ഷ്യമാക്കിക്കൊണ്ടു പോയി മഹേഷി. ഉദ്ദിഷ്ട കാര്യങ്ങളൊക്കെ ഫലിക്കുവാൻ ബ്രഹ്മനെ ഓർത്തു കോടും വനത്തിൽ. ഒറ്റയ്ക്കു ഘോരമായുള്ള താപസനേകായിരം വത്സരമാചരിച്ചു. കാറ്റടിക്കുന്നതും മാമരം വീഴ്വതും പുറ്റു ശരീരത്തിൽ പറ്റുന്നതും പക്ഷികൾ വന്നു തലയിലിരിപ്പതും
പേമാരി കോരി ചോരിയുന്നതും ആനയും സിംഹവും മല്ലടിക്കുന്നതും വേനലിൽ കാടുപോരിയുന്നതും ഓർക്കാതെ കാട്ടുതീ വന്നു പിടിപെട്ടു ദേഹത്തെ ചുട്ടുകരിക്കുന്നതും ഒന്നുമറിയാതെ ചില്ലിന ചിത്തയായി ഘോരഘോരം തപം ചെയ്യും കാലം ദുശഗുണങ്ങളനേകവിധങ്ങളായി കണ്ടു ദേവന്മാർ പകച്ചുപോയി. കഷ്ടകാലത്തിൻ്റെ ആരംഭമിവിധം സൂചിപ്പിക്കുന്നതും ദൈവമല്ലോ എന്നു വിചാരിച്ചു ദേവന്മാരെല്ലാരും ബ്രഹ്മാവിനെ കണ്ടുണർത്തി കാര്യം. നേരത്തെ എല്ലാം ധരിച്ചിരിക്കുന്നവൻ അപ്പോഴേ കാട്ടിലേക്കൊടിയെത്തി. തന്നെ നിരന്തരം ചിന്തിച്ചിരിക്കുന്ന ഘോരമഹിഷിയെ തൃക്കൻ പാർത്തു. നിശ്ചല ധ്യാനത്തിൽ നിന്നങ്ങുണർന്നവൾ നാൻമൂകൻ തന്നെ നമസ്കരിച്ചു. ധീരേ മഹിഷി ഞാനേറെ സന്തോഷിച്ചു, ചോദിച്ചു വാങ്ങുവരങ്ങളെ നീ. ലോകം ദഹിക്കുമാറിത്തരം വൻതപം ചെയ്തതു പോരുമെന്നുച്ചരിച്ച വാണീതൻ നാഥനോടിവണ്ണം ചൊല്ലിനാൾ. പാണികൾ കൂപ്പി മഹിഷിയപ്പോൾ എന്നിൽ പ്രസാദം ഭാവിച്ചു ഭവാനെങ്കിൽ സങ്കടം തീർന്നു കൃതാർത്ഥയായി. ദേവന്മാരെല്ലാരും എന്നൂടെ ദാസന്മാരാവണമെന്നല്ല നല്ലവണ്ണം യൗവന വീര്യങ്ങളെന്നുമെനിക്കുണ്ടായിച്ചിപ്പതൊക്കെ ലഭിക്കവേണം. ശത്രുക്കൾക്കൊക്കെ അസഹ്യമായുള്ളോരോ ശക്തി എനിക്കു വളർന്നിടേണം. കാലക്കയറുകൾ എന്നെ ഒരിക്കലും കെട്ടി വലിക്കാതിരുന്നിടേണം. ഇങ്ങനെ ചൊന്ന മഹിഷിയെ പാർത്തിട്ട് പുഞ്ചിരി ചോദി പിതാമഹനും. ലോകത്തിലാരാനും വന്നു ജനിച്ചെങ്കിൽ കാലൻ കയറിട്ടു കൊണ്ടുപോകും. ആകയാലായത് വിട്ടു മറ്റെന്തും നീ ചോദിച്ചു കൊള്ളുക തരുന്നുണ്ടു ഞാൻ. എന്നാലോ കേൾക്കുക മുന്നമേ ഞാൻ ചൊന്നതു കൂടാതെ കണ്ടൊന്ന് ചോദിക്കുന്നു. ശങ്കരനും വിഷ്ണുദേവനും തങ്ങളിൽ കേളി ചെയ്തുണ്ടാകും ചിത്രപുത്രൻ. 12 കൊല്ലം മനുഷ്യന്റെ ദാസനായി ഭൂമിയിൽ വാണാലവനല്ലാതെ മറ്റാരും എന്നെ വാദിക്കരുതെന്നോരോ കല്യാണമേകും വരം തരാമോ? പോത്തിൻ മൂകിയുടെ വാക്കീതു കേട്ടുകൊണ്ടോ തിന്മൂകനും ചിരിച്ചുരച്ചാൻ.
അങ്ങിനെ തന്നെ വാരട്ടെ നീനക്കതോ തിങ്ങിന മംഗള ഹേതുവാകും. ഇങ്ങനെ കേട്ടു തോഴുതവൾ നിൽക്കവേ വേദവിഹാരി മറഞ്ഞു പോയി. ரொம்ப திடீர்னு பிரத்யட்சப்படுற பகவான் பிரம்மாவுக்குமே தபஸ் இருந்தானா இம்மீடியட் ஆயிட்டொரு பிரத்யட்சப்படல் நடத்துறது பிரம்மாவாக்கும் ரொம்ப ஈஸியா பிரம்மாவை பிரத்யட்சப்படுத்திடலாம். ക്ഷിപ്ര പ്രസാദിയാക്കും இந்த பிரம்மா. தபஸினால என்ன காரியமும் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு அதுக்கு எக்ஸாம்பிள் ஆயிட்டு பார்வதி தேவியோட தபஸ இந்த மகிஷி கரம்பிகை நினைச்சு பார்க்கறா. அர்த்தநாரீஸ்வரன் பார்வதி தேவி பகுதி பக்கம் ஒரு பக்கம் பரமசிவன் அப்படி இருக்கிற அந்த அர்த்தநாரீஸ்வரன்ல பார்வதி தேவி தபசு வழியா இலகளை மட்டும் சாப்பிட்டு கொடும் தபசு செஞ்சிட்டாக்கும் பரமசிவனை திருப்திப்படுத்தி பரமசிவனோடு அந்த மனைவி ஸ்தானம் கிடைச்சது. அதை நினைச்சு பார்க்கறாளே. தபசுக்காயிட்டு வனத்துக்கு கரம்பிகா நடக்கிறா. என்னவாக்கும் தேவை அப்படின்னு மனசுக்குள்ள சிந்திச்சு திருடப்படுத்திண்டு பிரம்மாவை தபசு பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. கோர தபசு தொடர்றது. 1000 வருஷங்கள் தொடர்ந்து தபசு நடக்கிறது. காற்றடிக்கிறது, மரங்கள் விழறது, மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, குளிர்காலம் வருது, உடம்புல மண் புற்று வந்து மூடுற ஸ்டேஜில் ஆயிருக்கு, வெயில் வர்றது, மழை வர்றது, ஒன்றும் அந்த தபசக்தியில அந்த கரம்பிகாக்கு தெரியலை. பட்சிகள் பறவைகள் எல்லாம் பார்த்தானா தலையில வந்து உட்காந்து கூடு கட்டுறது, மரத்து மேல உட்காந்து கூடு கட்டுற மாதிரி. பெரிய காட்டு தீயெல்லாம் வர்றது, ஒண்ணுமே தெரியறதில்லை. சித்தத்தை ஏகாகிரமாயிட்டு தபசு பண்றாளே அந்த மகிழ்ச்சியோடு தபசக்தியினால துஷகனங்கள் எல்லாம் கண்டு தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கறா. நமக்கும் மனுஷாளா இருக்கிற நமக்கும் கஷ்டகாலம் வர்றதுக்கு முன்னோடியாக பல நேரத்துல இதே மாதிரி துஷகுணங்கள் எல்லாம் பிரகிருதி காட்டித்தரும். தேவர்களுக்கும் துஷகுணங்கள் அவ பார்த்துட்டு பயந்து பிரம்மா கிட்ட இதுக்கு என்னவாக்கும் ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஓடி போறா. பிரம்மாவைத்தான் இந்த மகிஷி தபசு இருக்காளே, அப்போ இந்த பிரம்மாக்கு தான் இந்த மகிஷியோடு முன்னால பிரத்யட்சமாயிட்டு அந்த தபஸை நிறுத்த முடியும். தேவர்கள் வந்தோடனே பிரம்மாவுக்கு எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு இம்மீடியட் ஆயிட்டு பிரம்மா அந்த வனத்துல தபசு பண்ற அந்த மகிழ்ச்சியோடு முன்னால பிரத்யட்சப்படுறார். உனக்கு என்ன வரமாக்கம் வேணும் நீ கேட்டுக்கோ, தபசு போரும். இப்படி கொடும் தபசு பண்ணி இங்க பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகிறது, தபச நிப்பாட்டு அப்படின்னு சரஸ்வதிநாதனான பிரம்மா சொல்றார். மகிஷி சொல்லறா, தேவர்கள் எல்லாம் எனக்கு தாசர்கள் ஆகணும். அதே மாதிரி எனக்கு இந்த இளமை, அந்த இளமை பலம் எப்பவும் இருக்கணும், யௌவன வீரியம் எப்பவும் இருக்கணும். நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைக்கணும். என்னோட சத்ருக்களை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு சக்தி எப்பவும் உண்டாகணும். அதே மாதிரி முக்கியமா ஒரு வரமாக்கம் எனக்கு வேணுமே, அதுக்காக நான் இப்போ இந்த தபசு பண்ணியிருக்கேன். சாகா வரம் வேணும், நான் சாகக்கூடாது, மரிக்காத வரம் வேணும் அப்படின்னு பிரம்மா சொல்றாரே. ஜனிச்சானா மரணம் சுனிச்சிதமாக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? அதனால நீ வேற வரம் அதுக்கு பதிலா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றார். மகிஷி அதுக்கு ரிப்ளை சொல்றார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு வரம் ஆராலையும் கேட்க முடியாது, அப்படி ஒரு வரத்தியாக்கும் கேட்கறாளே, சரி நான் வேற ரீதியில கேட்கறேன். ஒரு காலம் நடக்க முடியாத ஒரு வரமாக்கு நான் கேட்க போறேன். அத நான் கேட்ட வரத்தை எனக்கு சாதிப்பிச்சு தரணும் அப்படின்னு சொல்றா. சரி கேட்டுக்கோ அப்படிங்கிறார் பிரம்மா. பரமசிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் அவளுக்கு பிறக்கிற அந்த புத்திரன், அதாக்கும் இங்க சித்ரபுத்திரன் அப்படின்னா விசித்திரமான புத்திரன். பரமசிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சேர்ந்து ஒரு புத்திரன் உண்டாகணும். அப்படி உண்டாகாதுன்னு நினைச்சிட்டாக்கும் அவள் அப்படி கேட்டா. அப்படி ரெண்டு பேரும் கேளியாடி ஒന്നിக்கிறது அப்படின்னு
നടക്കുന്ന കാര്യമില്ലേ? രണ്ടുപേരും പരസ്പരം அந்த കാമവികാരത്തോടു കൂടി സംഗമിച്ച് അവളിൽ ഒരു പുത്രൻ ഉണ്ടാകുന്നത് നടക്കുന്ന കാര്യമല്ല. അதையாக்கும் மகிஷி சிந்தனை பண்ணினா அந்த கேளி வழியா உண்டாகிற புத்திரன் அதாக்கும் இந்த சித்திரபுத்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புத்திரன் ദൈവങ്ങളോട് പുത്രനാன அந்த പുത്രൻ 12 വർഷം മനുഷ്യനോട് ചൊൽപ്പടിക്ക് ഭൂമിയില വാഴണം. அப்படி ஒராள் ஜெனிக்கும், அப்படி ஒருத்தன் இருப்பன் அப்படின்னா அவனால மட்டும்தான் என்னை கொல்லறதுக்கு முடியும் அப்படின்னு ஒரு வரத்தை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா பிரம்மா கிட்ட. இந்த எருமையோடு முகம் இருக்கிற அந்த மகிஷி வேதத்தோடு முகம் இருக்கிற பிரம்மாவோடு முகத்தை பார்த்துட்டு கேட்கறா. பிரம்மா அதுக்கு சரி சொல்றார். போத்தின் முகி சொன்னனக்கா எருமையோடு முகம் இருக்கிற மகிஷி, ஓத்தின் முகம் சொன்னனக்கா வேதம், ஓத்து சொன்ன வேதம், அந்த வேதத்தோடு முகமான பிரம்மா. அப்போ அந்த பிரம்மா சொல்றார், இந்த வரபலத்தால நீ கேட்ட இந்த வரத்தால இந்த உலகத்துக்கே மங்களம் கிடைக்கும், உனக்கும் முக்தியாகிற மங்களம் கிடைக்கும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். மகிஷி தொழுது நிற்கிறா. வேத விஹாரியான பிரம்மா அங்கேருந்து மறைஞ்சு போறார். நான் முக சுவாமியே പ്രീതിപ്പെടുത്തുവാൻ യോഗിനിയായി ഭവിച്ച ശേഷം വീണ്ടും വരബലം കയ്യിലണഞ്ഞപ്പോൾ പണ്ടത്തെ കാര്യം മഹിഷിയോർത്തു. വൻതപം നൽവരം കൊണ്ടു തണുത്തപ്പോൾ വൈരാഗ്യത്തി കാളിക്കത്തി ഹൃത്തിൽ കൂട്ടുകാരൊത്തു പടക്കോപ്പു ശേഖരിച്ചൊട്ടു മലസാതെ ദേവരാജ്യം ചുട്ടുപൊട്ടിക്കുവാനൊത്തുറച്ചുദ്ധത ഹുങ്കാരത്തോടെ മദത്തിളപ്പാൽ നന്ദനാരാമത്തിലെത്തിയ വീടുത്തെ കൽപ്പക വൃക്ഷവും തോട്ടങ്ങളും ഒന്നൊഴിയാതെ തകർത്തു നശിപ്പിച്ചു, കാവൽക്കാരെയോ മടിച്ചുടച്ചു. പേടിച്ചവരോടിച്ചെന്നു വിശേഷങ്ങളൊന്നൊഴിയാതിന്ദ്രനോടുരയ്ക്കേ. അപ്സര സ്ത്രീകളും ഇന്ദ്രാണിയോടു ചേർന്നാർത്തു വിയർത്തു തളർന്നുവന്ന് രാക്ഷസന്മാരുടെ തല്ലുകൾ കൊള്ളുകയാൽ ഇറ്റിറ്റു വീഴുന്ന കണ്ണീരോടെ. കണ്ണുകളായിരമുള്ളവനോടൊരു വണ്ണം പരിഭവമെല്ലാമോദി ദേവസ്ത്രീമാരുടെ മാറിടം കണ്ണീരാലേറ്റം നനഞ്ഞതു കണ്ട നേരം ഇന്ദ്രാദിദേവന്മാരെല്ലാരും ഒത്തുചേർന്നൊന്നു പൊരുതാനിറങ്ങിയപ്പോൾ ത്രൈലോക്യഭീകരിയായ മഹിഷീതൻ വേഷഘോഷങ്ങളും വീര്യങ്ങളും അട്ടഹാസങ്ങളും ഉഗ്രധ്വനികളും കേട്ടു ദേവന്മാർ നടുങ്ങിപ്പോയി. ഇന്ദ്രനെ കണ്ടപ്പോൾ ക്രുദ്ധിച്ചു കൊണ്ടവൾ നില്ലടാ നില്ലു നീ എന്നരികിൽ, എന്നുടെ സോദരനായ മഹേശനെ കൊല്ലിച്ചു നീയൊരു നാരിയാലേ. ആണായ നീയൊരു വീരയോദ്ധാവെങ്കിൽ കാണട്ടെ നിന്നുടെ ശൗര്യമിപ്പോൾ. കാലന്റെ വീടു നീ കണ്ടിട്ടില്ലെങ്കിൽ ഞാൻ കാണിച്ചു തന്നേക്കാം ദേവമൂഢ. അന്നെന്റെ ഏട്ടനെ കൊന്നവളിന്നെന്റെ മുമ്പിൽ വന്നില്ലല്ലോ, ചെത്തുപോയോ.
പേടി നിനക്കു വളരെയുണ്ടെങ്കിലോ കൂട്ടിനവളെയും കൂട്ടിക്കോ നീ. ഈ മട്ടിലോരോന്ന് ഗർജിച്ചു തുള്ളിക്കൊണ്ടിന്ദ്രന്റെ നേരിട്ടടുത്തുവല്ലോ. ഘോരമായി പോരു നടത്തി കുഴഞ്ഞപ്പോൾ ഓടിയോളിച്ചു സഹസ്രനേത്രൻ. മറ്റുള്ള ദേവകളൊക്കെയും തോറ്റോടി അപ്സരോ വർഗവും അപ്പടിതാൻ. ഉച്ചത്തിലെട്ടു ദിഗന്ധവും പൊട്ടുമാറുച്ചരിച്ചങ്ങു പൊട്ടിച്ചിരിച്ചു. ഐരാവതത്തിനെ ആട്ടിപ്പിടിച്ചു കൊണ്ടിഷ്ടന്മാരൊത്തു മഹിഷി മെല്ലെ. സ്വർഗലോകത്തോടെ മറ്റു ലോകങ്ങളും ആക്രമിച്ചൊക്കെ അധീനമാക്കി. காரியசித்திக்காக பிரம்மாவை பிரீதிப்படுத்துறதுக்காக யோகினி மாதிரி மனசை கான்சென்ட்ரேஷன் பண்ணி தபசு பண்ணின அந்த கரம்பிகா அப்படிங்கிற அந்த மகிஷி வரம் கிடைச்ச உடனே காரிய லாபம் வந்து சேர்ந்தோன முன்னமே இருந்த அந்த விஷயங்களை எல்லாம் நினைச்சாலே வன் தபம் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனசுக்குள்ள இருக்கிற கோப அக்னிக்காக்கும் சொல்லுறது. அந்த கோபாக்னி இந்த தபசு செய்யற சமயத்துல ரொம்ப ஆக்டிவ் இல்லாம தனுத்திருந்தது, அடங்கி கிடந்தது. ஆனா இப்போ தபசு முடிஞ்சோன அந்த பகையும் கோபமும் எல்லாம் காட்டு தீ மாதிரி அக்னியில நெய்ய விட்டா மாதிரி ஆளி படர்ந்து நிக்கிறது. தேவலோகத்தை பிடிச்செடுக்கிறா. சொர்க்க உத்தியானமான நந்தவனத்துல இருக்கிற மரங்களையும் தோட்டங்களையும் எல்லாம் அடிச்சொடச்சு நாசம் பண்றா. காவல்கார் அத்தனை பேரையும் அடிச்சு ஓட்ட வைக்கிறா. எல்லாருமா தேவேந்திரன் கிட்ட போய் சங்கடம் சொல்றா. அப்சர ஸ்திரீகள் இந்திராணி கிட்ட போய் அழறா. ராட்சசர்கள் எல்லாரையும் அடிச்சா. அத்தனை பேரும் அழுதுண்டு சகசிரநேத்திரனான இந்திரனோடு பேராக்குமே சகசிரநேத்திரன். சகசிரநேத்திரனான அந்த இந்திரனோடு கிட்டக்க போய் அழுது புலம்பரா. தேவஸ்திரீகளோடு கண்ணிலேந்து கண்ணீர் வரத பார்த்துட்டு தேவர்கள் சைன்ய பலத்தால பொருதறத்துக்கு இறங்குறா. மகிஷியோடு அட்டாட்டஹாசவும் கர்ஜனவும் உக்ர துவனிகளும் கேட்டு தேவர்கள் எல்லாம் பயந்து போயிட்டாலே. என்னோடு அண்ணாவை கொல்ல வச்ச இந்திரா, இந்திரனெல்லாம் கொன்னது, ஆனா துர்கையை விட்டு கொல்ல வச்சதில்லவோ, அதனாலேயாக்கும் இங்க கரம்பிகா இந்திரன் கிட்ட இவ்வளோ கோபமா பேசுறா. நீ அல்லவா இந்திரா என்னோடு அண்ணாவை கொல்லு சொல்லிட்டு அந்த துர்காதேவிய அனுப்பி விட்டாய். உன்னை நான் இப்ப கொன்னுடுவேன். அண்ணாவை கொன்ன அந்த துர்கை எங்க போனா? உனக்கு பயமா இருந்தா அவளையும் வேணுமானா நீ கூட்டிட்டு வந்துக்கோ. துர்கைய கொண்டு வா, நீ உன்னையும் கொல்லுவேன், இந்த தேவலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கொல்லுவேன். என்னோடு அண்ணாவை கொன்ன அந்த துர்காதேவியையும் நான் இப்ப கொன்னிடுவேன். நீ ஆனான நீ ஒரு பொண்ணான அந்த துர்கையை விட்டாக்குமே என்னோடு அண்ணாவை நீ கொன்னிருக்காய். உனக்கு வெக்கமா இல்லையா? இப்பவே நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாளே. முதல்ல இந்திரன் மகிஷிய பொருதி ஜெயிக்கிறதுக்கு துணிஞ்சாலும் ஆனா அதுல தோல்வி அடைஞ்சு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறார். தேவர்களெல்லாம் ஓடி போய் ஒளியறா. தேவலோகத்தை இந்த மகிஷி பிடிக்கிறா. ஐராவதத்தோடு அந்த பகிட்டு அந்த ஐராவதத்தை இந்த மகிஷியோடு கண்ட்ரோல்ல நிக்க வைக்கிறா. அசுரர்களோடு கூடிட்டு மகிஷி தேவலோகத்தை போராடி ஜெயிக்கிறா. தேவலோகம் மட்டுமில்லை, அத்தனை உலகங்களையும் இந்த மகிஷி தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரா. அட்டாட்டஹாசம் பண்றா. தலக்கணம் ரொம்ப ஏறி போச்சு. தன்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த அகம்பாவம் தலைக்கு மேல நிக்கிறது.